நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அர்-ரஹ்மான் ஆட்டோடெக் ECM ரிப்பேர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் இன் பெரம்பலூர். அடுத்த வீடியோக்கு தயாராகிடுச்சு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ணோம்னா P0190 ஃபியூல் ரயில் ப்ரெஷர் சென்சார் சர்க்யூட். ஓகே, இது என்ன பண்ணோன்னா வண்டிலாம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது செக்கிங் லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் லாங்காக ஸ்டார்ட் ஆகும். மெக்கானிக் ஃபியூல் மோட்ரு, அது மோட்ரு, இது மோட்ருன்னு எல்லாம் மாற்றி கொஞ்சம் செலவு பண்ணிட்டாங்க. முடியலன்னு அடுத்த ஆப்ஷனுக்கு நம்மக்கிட்ட வந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபால்ட் வருது. இது என்னன்னா சென்சார் சர்க்யூட், ஃபியூல் ரயில் ப்ரெஷர் சென்சார் சர்க்யூட் அப்படின்னாலே இது ஒயரிங் தான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம ரொம்ப பண்ண வேண்டாம். இது என்ன பண்ணணும்னா, வண்டி போய்கிட்டே இருக்கும்போது வெட்டி போவோம், அடைச்சி போவோம், சரியாக போய்கிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனை இதில் வரும். இப்போ நான் ஓரளவுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்காக நான் சொல்லணுமே அப்படிங்கிறத வேண்டி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டு விட்ருவோம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, வாங்க இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவோம். எந்த வண்டியிலுமே பார்த்திங்கன்னா ரயில் ப்ரெஷர் சென்சாரை கழட்டி விட்டோம்னா வண்டி ஓடாது, ஆஃப் ஆயிருமே. ஆனால் இந்த வண்டியில் ஃபோர்டு ஃபியஸ்டாவில் எல்லாம் கழட்டி விட்டோம்னா வண்டி ஓடும். அது அளந்து மட்டும்தான், அளவு ரேஷியோ மட்டும் சொல்கிறது தான் அதோட வேலை. நான் ஒரு சில வண்டியில் நிறைய வண்டியில் கழட்டி விட்டால் ஓடாது, வண்டியே ஆஃப் ஆகிடும். ஆனால் இந்த வண்டியில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, இந்த இன்ஜின் கண்ட்ரோலில் இன்ஜின் சைடு வர ஒயரிங் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இதில் எதுலேயுமே ஷார்ட் ஆகலை, எதுவுமே ஆகலை, பக்காவாக சிலிவு போட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த சின்ன கப்ளர் ECM மேக்னட் மார்லிங் ECM சின்ன கப்ளர் தான் நமக்கு சென்சார் லைன் வர்றது. இன்ஜெக்டருக்கு, பூஸ்ட் ப்ரெஷர் சென்சாரு, இது எல்லாத்துக்கும் வர்றது, ஹீட்டர் பிளக்குக்கு வர்றது, இன்ஜெக்டர் வர்றது, எல்லாத்துக்குமே DRV வர்றது, எல்லாத்துக்குமே இந்த கப்ளரில் தான் வரும். இதில் என்னென்னா நல்லாவே இருந்துச்சு. சிலிவெல்லாம் நாங்கள் தான் பிரித்தோம். இன்னும் நல்லா நீட்டாக பக்காவே போட்டுருந்துச்சு. சந்தேகம் வராத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு முழுக்க சந்தேகம் ஒயரில் தான். இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பிரிக்கவே இல்லை. பார்த்தா நல்லாவே இருக்குது. இதெல்லாம் நான் பிரிக்கவே இல்லை. நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படியே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், வெட்டாக இருக்குது. எல்லா ஒயருமே 10 ஒயர் பக்கம் வெட்டாக இருக்குது. இந்த கட்டாயிருக்க ஒயர் ஃபியூல் ரயில் ப்ரெஷர் சென்சாரோட ஒயரு கட்டாயே இருக்குது. இந்த 3 ஒயருமே ஃபியூல் ரயில் ப்ரெஷர் சென்சாரோட ஒயரு பாடியில் ஷார்ட் ஆகி லைட்டாக சிலிவு நகர்ந்து வெட்டாக இருக்குது. இந்த வண்டியில் இதுதான் பிரச்சனை. இதை சரி பண்ணிட்டோன்னா சரியாயிடும். இப்போ இந்த ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலையை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். வெயிட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயரிங்கை ரெடி பண்ணியாச்சு. ஒயரிங்கை வீடியோ பார்த்தீங்கன்னா ரயில் ப்ரெஷருக்குள்ளதெல்லாம் பிட்டு போட்டு ஓகே பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக மீதியெல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். வீடியோக்காக வேண்டி நிறுத்தி வச்சுருக்கேன். போட்டாச்சு. இப்போ லைட்டு ஆஃப் ஆகணும். வண்டி கரெக்டாக ஓடணும். செக்கிங் லைட்டு எரியக்கூடாது. லைட் எரிஞ்சிட்ருக்கு. இப்போ ஸ்கேனிங் போட்டிருக்கேன். அந்த ஃபால்ட்டு கூட மட்டும் இருக்குது. இது நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் ஃபெயில். என்னென்னா மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு பேக்லேருந்து வாங்கன்னு சொல்லுது. ஏன்னா நான் கட் பண்ணி போட்டதுனால மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா கிளியர் ஆயிரும் டக்குன்னு. இங்கே முழுக்க ஸ்கேன் பண்ண சொல்லி கொடுக்குறது, ஒயரிங் சொல்லி கொடுக்குறது. ஒரு வண்டி டெத்தில் வருது அப்படின்னா அந்த வண்டியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எதை கண்டுபிடிக்கணும், எதை ஈஸியாக கண்டுபிடிச்சா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா கிரிட்டிக்கல் ஐடியாவையும் சொல்லிக் கொடுப்போம். டெக்னிக்கலாக முறையாக நீங்கள் பண்ணால் தான் கற்றுக்க முடியுமே தவிர, முழுசாக நம்ம படிச்சுட்டு போனால் சக்ஸஸ் ஆகிடுச்சு, கற்றுக்கலாங்கிறதுல வாய்ப்பே கிடையாது. அதனால் முழுக்க ப்ராக்டிக்கல் தான். இப்போ பார்த்திங்கன்னா நோ ஃபால்ட்டு கோடு லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஆஃப் ஆயிரும். லைட் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம செஞ்ச வேலை ஓகே, செஞ்ச வேலை சரியாயிடுச்சு. இங்கேயும் ஒன்றும் இல்லை. கிளியர் ஃபால்ட்டில் பார்த்தா கிளியரு, ஃபால்ட்டு கூட வரல. இப்போ நம்ம செஞ்ச வேலை ஓகே.
ஏதாவது டவுட்டாக இருந்தால் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிரும், கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்குது. ஜாஸ்தி நிறைய பேர் உட்கார வச்சு சொல்கிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கலாக கொண்டு போகிறது. எல்லாருக்கும் இந்த வேலையை கற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம். அதனால் வேண்டி நீங்கள் நிறைய பேர் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க கிடையாது. 5 பேர் சொல்லிக் கொடுத்தாலும் 10 பேர் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்கள முழுசாக செதுக்கி எடுக்கணும். அதுதான் எங்களோட நோக்கமே தவிர சம்பாதிக்கணுங்கிறது அடுத்த ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ.